ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எஸ்எஸ்சி, அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 17,727 இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் பிளேஸ் ஆகிறதுக்கான ஒரு காமன் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன். ஸோ டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் எல்லாருமே இந்த எக்ஸாமினேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவைப்படாது. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஜாப் இது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் உள்ளே போகிறதுக்கான ஒரு வழி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி, அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி. சேலரி பார்த்தீங்கன்னா ₹25,500 அந்த ரேஞ்சில் இருந்து 1,42,400. ஸோ வேரியஸ் போஸ்ட் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து இந்த சேலரி மாறும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா July 24, 2024. எஸ்எஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட் டிஎன்பிஎஸ்சி மாதிரி எஸ்எஸ்சியில் உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போய் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லாத கேண்டிடேட்ஸ் எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி இந்த மாதிரி முக்கியமான வெப்சைட்ஸில் நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் அது ரிலீஸ் ஆகிற எல்லா ஜாப்ஸ்க்கும் அந்த சேம் யூசர் நேமை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது, ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது எல்லாமே அது வழியாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வேக்கன்சி டீட்டெயில்ஸ், சேலரி டீட்டெயில்ஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இது எல்லாத்தையுமே நம்ம அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டிகிரி தான், பட் வேரியஸ் ஜாப்ஸுக்கு ஏற்றாப்பில் அந்த டிகிரிலேயே உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸ் வேணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. நம்ம அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனே அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஏஜ் லிமிட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அதோட ஏஜ் லிமிட்டோட டீட்டெயில்ஸ் 18 to 27 இயர்ஸ்னால் ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட், இந்த 2 டேட்டுக்குள்ளே கேண்டிடேட்ஸோட டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். அதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த டேபிளில் இருக்குது. இப்போ 18 to 27னா 2nd August 1997 அந்த டேட்டில் இருந்து 1st August 2006 இதுக்குள்ளே அந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். 20 to 30 இயர்ஸ்னால் ஒரு ரேஞ்ச் இருக்குது. இதே போல் அந்த ரேஞ்சுக்கு ஏற்றப்பில் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா விமன், எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், அப்புறம் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்குலாம் கிடையாது. ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு ₹100 நீங்கள் ஆன்லைன்லேயே அதை பே பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், சிபிஇ, அது ஃபஸ்ட்டு டெஸ்ட், அதாவது டயர் 1ன்னு சொல்லுவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்லேயே டயர் 2, 2 டைப் ஆஃப் டெஸ்ட் இருக்கும். இந்த 2லேயுமே கிளியர் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க. அதில் ஏதாவது மிஸ்மேட்ச் இருக்கக்கூடாது. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் செக்ஷன் இங்கே அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ 24 July 2024 நைட் 11 o'clock நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25 July, 1 day எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த விண்டோ ஃபார் அப்ளிகேஷன் கரெக்ஷன் பீரியட் இது பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் முடிஞ்சதுக்கப்புறம் August 10 August 11. ஸோ இந்த 2 டேட்டுக்கு நீங்கள் லாகின் பண்ணி கரெக்ஷன் எதாவது இருந்தால் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் டேட் இருக்குது. டேட் எக்ஸாக்டாக இல்லை, மந்த்து பார்த்தீங்கன்னா September and October 2024 இந்த பீரியடுக்குள்ளே நடக்கும். டயர் 1 September and October, டயர் 2 பார்த்தீங்கன்னா December 2024 இந்த இயர் எண்டுக்குள்ளே நடக்கும். ஸோ ஆன்லைனில் இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் எஸ்எஸ்சி வெப்சைட்லேருந்து டேரெக்டாக இது ஓப்பன் ஆகும். இந்த சென்டரில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஒரு பிடிஎஃப் வரும். ஸோ அந்த பிடிஎஃபில் எஸ்எஸ்சியோட ஆஃபீஷியல் லோகோ இருக்கும். எஸ்எஸ்சிலேருந்து ரிலீஸ் ஆகிற டேட்டாக தான் அது. நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த டேட் டீட்டெயில்ஸ். ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் த போஸ்ட் இதுதான் முக்கியம். ஸோ ஒவ்வொரு செட் ஆஃப் போஸ்ட்டுக்கும் அது என்ன பே ரேஞ்சு கீழே வருது, அந்த பே ஸ்கேல் பே லெவல் 7 ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 44,900 to 1,42,400 இந்த ரேஞ்சில் இருக்கும். கிளாரிஃபிகேஷன் ஆஃப் போஸ்ட், அதாவது குரூப் ஏ, குரூப் பி, அது எந்த டைப் ஆஃப் போஸ்ட்டு, அப்புறம் ஏஜ் லிமிட் இருக்குது. ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக இருக்குது. அது பே லெவலுக்கு ஏற்றாப்பில் போஸ்ட் பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் போஸ்ட் அது எந்த மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கீழே வருது, அப்புறம் கிளாஸிஃபிகேஷன் அந்த போஸ்ட் குரூப் ஏவா, பியா, அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட். பே லெவல் 6 பார்த்தீங்கன்னா அதுக்கு சில செட் ஆஃப் போஸ்ட் இருக்குது. பே லெவல் 5, 4, ஸோ இந்த மாதிரி வேரியஸ் லெவலுக்கு ஏற்றாப்பில் டோட்டலாக 34 டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் இருக்குது. சப் இன்ஸ்பெக்டர், டேங்க்ஸ் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க வேரியஸ் ஆர்கனைசேஷன், வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் கீழே இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கு. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா August 1, 2024 இந்த டேட்டு படி உங்களுக்கு அந்த மேலே டேபிளில் பார்த்த ஏஜ் லிமிட் இருக்கணும். அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அப்புறம் டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ்க்குலாம் எக்ஸ்ட்ரா இயர்ஸ் கொடுப்பாங்க. ஆக்சுவல் அந்த இயரை விட எஸ்சி, எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு இன்னொரு 5 years அவங்க ஏஜ் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 years எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 8, பேஜ் நம்பர் 10 வந்தீங்கன்னா எசென்ஷியல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இந்த குவாலிஃபிகேஷனும் August 1, 2024 அந்த டேட்டு படி உங்களுக்கு நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்க கேண்டிடேட்ஸ், ஃபைனல் இயர் கேண்டிடேட்ஸ்லாம் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி டிகிரி கையில் வச்சுருக்கணும். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அதுக்கு என்ன டிகிரி இருக்கணும், அப்புறம் மினிமம் மார்க்ஸ் அது முக்கியம்.
அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் உங்களோட 10th 12th இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட் எடுத்துருக்கணும், அதாவது சயின்ஸு, சில பேர் வந்து காமர்ஸ் அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு டிகிரி ப்ளஸ் அவங்க வந்து ஸ்டாண்டர்ட் அந்த 12th ஸ்டாண்டர்டில் வந்து என்ன ஸ்பெசிஃபிக்கான சப்ஜெக்ட்ஸ் இருக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸும் சொல்லியிருப்பாங்க. அதுவும் உங்களுக்கு இருக்கான்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்றப்ப நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். இதுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட். ஸோ எனி டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 12th ஸ்டாண்டர்டில் இருக்க மேத்தமெட்டிக்ஸ் அதில் வந்து இந்த 60% மார்க்ஸ் இருக்கணும். இன்னொரு கண்டிஷன் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் அட் த டிகிரி லெவல். ஸோ ஒன்று வந்து 12th மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா டிகிரியில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதில் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அந்த மார்க் லிமிட் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் வந்து டிகிரி இருந்தால் மட்டுமே போதும். அதே போல் ஒவ்வொரு போஸ்ட்டும் இருக்குது. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டர், கிரேட் 2, ரிசர்ச் அசிஸ்டன்ட், அப்புறம் ஆல் அதர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி ஸ்பெசிஃபிக்கான இது கிடையாது. எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஹவு டு அப்ளை செக்ஷன் இருக்குது. டிஎன்பிசி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளிகேஷன், ஃபீ பே பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் கரெக்ஷன் பீரியடில் வந்து நீங்கள் லாகின் பண்ணி ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 12 வந்து சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். எக்ஸாமினேஷன் சென்டர் அதோட கோட் இருக்குது. அப்புறம் எஸ்எஸ்சி ரீஜியன் இருக்குது, அட்ரஸ் இருக்குது, இந்த ரீஜனல் ஆஃபீஸோட அட்ரஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் நேரடியாகவோ அவங்களோட அட்ரஸ்க்கோ நீங்கள் போய் கூட அதை கேட்டுக்கலாம். ஸோ ரீஜன் வைஸாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எது கீழே வருதுன்னு பாருங்கள். சதர்ன் ரீஜன் கீழே வருது. பாயிண்ட் நம்பர் 8ல் ஆந்திர பிரதேஷ், பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா அந்த 4 ஸ்டேட்ஸ் வருது. அதில் இருக்க சென்டர்ஸ் அப்புறம் அதோட சென்டர் கோட் இருக்குது. சென்னை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். ஸோ இது எல்லாமே தமிழ்நாடு சிட்டிஸ். இதோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸோ சென்னை கேம்பஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் நம்ம பேஜில் பார்த்தது போல் Tier 1 Tier 2 ரெண்டுமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். Tier 1 எக்ஸாமினேஷனோட ஸ்கீம் இருக்குது. அதாவது சிலபஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது, சப்ஜெக்ட்ஸு, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸு, மார்க்ஸு, அப்புறம் வந்து டைம் டூரேஷன். இது வந்து Tier 1க்கு. Tier 2 வந்தீங்கன்னா அதே மாதிரி இருக்குது. அதில் Tier 2ல் வந்து பேப்பர் 1, அதுக்கப்புறம் பேப்பர் 2 2 இருக்குது. பேப்பர் 1 கீழே என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அது ஒவ்வொன்றுக்கும் மார்க்ஸு, அதுக்கப்புறம் டைம் அலோட் டீட்டெயில்ஸ் இது வந்து இந்த டேபிளில் இருக்குது. ஸோ பேப்பர் 1லே பார்த்தீங்கன்னா வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங். இது செக்ஷனாகவும் பிரிச்சிருக்காங்க. செக்ஷன் 1ல் நான் மேலே சொன்ன 2 வரும். செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன், அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ், அப்புறம் செக்ஷன் 3. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கு தனித்தனியான டைம் டியூரேஷன், மார்க்ஸ், இது எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. பேஜ் நம்பர் 22 வந்தீங்கன்னா இண்டிகேட்டிவ் சிலபஸ் இருக்குது. Tier 1க்கு, அதாவது அந்த மேலே பார்த்த சப்ஜெக்ட்ஸ்க்கு டீட்டெயில்டான சிலபஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. இதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான புக்ஸ் இருக்கும், வேரியஸ் பேப்பர்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் டீட்டெயில்டாக இங்கே வந்து எதை வச்சு நீங்கள் படிக்கணுன்ற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துட்டாங்க. இது வந்து Tier 2. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் கீழே வந்து என்னெல்லாம் வரும்ன்ற டீட்டெயில்ஸ். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து இந்த எல்லா இந்த செக்ஷன் இதை நல்லா பார்த்துக்கிட்டு அதுக்கேற்றாப்புல ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டிவி பாயிண்ட் நம்பர் 15ல் இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் 2 டெஸ்ட்டும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ வந்து நீங்கள் உங்களோட எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு போய் வெரிஃபை பண்ணிக்கணும். அதில் எதுவும் மிஸ்மேட்ச் இருக்கக்கூடாது. பேஜ் நம்பர் 46ல் அனெக்சர் 3 வந்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன். இந்த செக்ஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துக்குங்க. இதில் இருக்க ஸ்டெப்ஸ் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபில்லிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் என்னெல்லாம் ஃபீல்ட்ஸ் இருக்கும், ஸோ முன்னாடியே அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே போகிறப்ப என்னெல்லாம் வந்து ஃபில் பண்ணணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் இன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அனெக்சர் 3A பார்த்தீங்கன்னா அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட அந்த ஸ்க்ரீன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப எப்படி உங்களுக்கு இருக்குன்ற அந்த ஸ்க்ரீன்ஸை இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ இதை பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஸ்க்ரீன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்ஸில் என்னெல்லாம் ஃபீல்ட்ஸ் இருக்குன்றதை பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை முன்னாடியே நீங்கள் இல்லை உங்களுக்கு தெரியாத வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் இப்படி தான் வரும். ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் லாகின் ஸ்க்ரீன், இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு ஸ்க்ரீன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் க்ரியேஷன் பேஜ், லாகின் வித் நியூ செட் பாஸ்வேர்ட். ஸோ டிக்ளரேஷன் முடிச்சோன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிங்கன்னா அந்த லாகின் பண்ணிவிட்டு அதை வச்சு உள்ளே போனீங்கன்னா ஆன்லைனில் வந்து இந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு, இந்த கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு டீட்டெயில்டாக வந்து என்னெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணணும் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்குது. கீழே வந்து ஸ்க்ரீன்ஸும் இருக்கும். ஸோ ரெண்டுமே பார்த்துக்குங்க. இங்கே ஸ்க்ரீன் ஸ்டார்ட் ஆகுது. பர்சனல் டீட்டெயில்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லேயே செகண்ட் பேஜ், அப்புறம் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இந்த செக்ஷனில் தான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஸ்லாம் நல்லா பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கேற்றப்பில் அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நம்ம பேஜோட பாட்டமில் வந்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த அப்ளை நோ பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். எஸ்எஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட் இது. இதில் போனீங்கன்னா கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் 2024 இங்கே அப்ளைன்னு ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து லாகின் நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் லாகின் சைன் அப் ரெண்டுமே இருக்கும். நியூ ஆர்கனைஸ் வந்து இந்த ரேஸ் நவ் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடுங்க. இதில் 4 ஸ்டெப் இருக்கும். இந்த ஸ்க்ரீன்ஸ்லாம் நம்ம அங்கே பார்த்துருப்போம் பிடிஎஃப்ல. ஸோ இந்த ஸ்டெப் படி பர்சனல் இன்ஃபர்மேஷன், பாஸ்வேர்ட், அடிஷனல் டீட்டெயில்ஸ், டிக்ளரேஷன் முடிச்சுட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடுங்க. க்ரியேட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கிடைக்கும், இமெயிலே இருக்கும். அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிடுங்க. ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் வரும். அதை கிளிக் பண்ணி இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பிடிஎஃப்ல ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுபடி நீங்கள் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபீ அது ₹100 வரும். அதையும் பே பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து July 24, 2024 நைட் வந்து 11 o'clock. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி, ஸோ அந்த ஏஜ் லிமிட்டு, டிகிரி டீட்டெயில்ஸ், டிகிரியில் ஸ்பெசிஃபிக்கான மார்க்ஸு, அந்த எல்லா கண்டிஷன்ஸையும் பார்த்துக்கிட்டு உங்களோட எலிஜிபிலிட்டி கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் செக் பண்ணி இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. கரெக்டாக அதே போல் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பெர்மனெண்ட் ஜாப் இது. வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் கீழே வந்து நீங்கள் ப்ளேஸ் ஆகலாம். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.